Hi students, இன்னைக்கு day 9 உண்டான MCQ பார்த்தரலாம். If a pole 6 meter high casts a shadow 2 root 3 meter long on the ground, then sun's elevation is ன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட போல் இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதோட ஹைட் கொடுத்திருக்காங்க 6 மீட்டர் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சன் வந்து நமக்கு இந்த இடத்துல ரேஸ் ஆச்சுன்னா அதோட ஷேடோ கீழே இங்க விழுகுமா? இந்த ஷேடோவோட லென்த்தும் நமக்கு கொடுத்திருக்காங்க 2 root 3 மீட்டர் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஹைப்போடென்யூஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாயிண்ட் சன்ஸோட எலிவேஷன் கேட்டுக்கிறதால தீட்டா இந்த இடத்துல மேக் ஆகும். பாருங்க நமக்கு ஆப்போசிட் வேல்யூ அண்ட் adjacent வேல்யூ இருக்கு நம்ம கிட்ட. ஸோ tan theta எடுக்க முடியும் நம்மளால. tan theta equal to 6 by 2 root 3 எழுதலாம். 6ஐயும் 2ஐயும் கிராஸ் அவுட் பண்ணோம்னா 3 by root 3 வரும். 3ஐ நம்ம திரும்பியும் root 3 into root 3 நம்மளால பிரிக்க முடியும். ஸோ root 3 into root 3 by root 3 equal to ஒரு root 3 கிராஸ் அவுட் ஆயிடும். root 3 மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகேவா? tanல எந்த தீட்டாக்கு root 3 வருது அப்படின்னு பார்த்தோம்னா tan 60க்கு root 3 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா?